ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நல்லாவே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மழைக்கு சுட சுட டீ கடை பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன தேவைன்னா, மயோனீஸ் தேவை. ஸோ அந்த மயோனீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 பாயில் பண்ண எக் சேர்த்துக்கலாம். அது கூட 2 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 முட்டை எடுத்து நான் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டை எடுத்து இதில் ஊற்றி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்து நான் வச்சுருக்க மாதிரி இந்த மாதிரி முட்டையோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அது வச்சதுக்கு அப்புறமா நாம் செஞ்சு வச்சுருக்க இந்த மயோனீஸ் எடுத்து இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைசஸ்லுமே நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதில் நான் க்ரீன் சட்னி ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த ரெசிபியும் நான் செஞ்சு போடுறேன். ஸோ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 2 சைடில் இருக்க இந்த முட்டையும் இந்த மாதிரி பிரெட் மேலே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க, நான் போடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க மயோனீஸ் அண்ட் கூட ஒரு டொமேட்டோ கெச்சப், இது 2த்தையும் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்